1 கிளாஸ் பைத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இது நல்லா வாசனை வருது, கொஞ்சம் நல்லா செவக்கட்டும். கொஞ்சம் தேவையான அளவு பைத்தம்பருப்பு வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இன்னொரு பாத்திரத்தில் ஜவ்வரிசி, இது ஒரு 1/2 அன் ஹவர் இது ஊற வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இது 1 கிளாஸ் தான் எடுத்துருக்கேன். ஜவ்வரிசி சேர்த்து ஜவ்வரிசிக்கு தேவையான கொஞ்சம் அதிகமாக தண்ணி வச்சு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இன்னொரு பாத்திரத்தில் 1/2 கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இனிப்பு பார்த்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கொதிக்க விட்டுப்போம். இப்போது ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ பாசிப்பயிரும் வெந்திருக்கும், அதையும் பார்த்து. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. பாகு பதெல்லாம் தேவையில்லை, இதுக்கு கரைஞ்சி வந்தாலே போதும். இதெல்லாம் கரைஞ்சிருச்சு. இப்போது இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பைத்தம்பருப்பு நல்லா வெந்துருச்சு. போதும், இதில் அப்படியே மசிச்சு விட்டுக்கலாம். போதும். இப்போ வெல்லத்தை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன், காய்ச்சின வெல்லத்தை இதில் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஜவ்வரிசியையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது ஜவ்வரிசி, பைத்தம்பருப்பு எல்லாமே சேர்த்தாச்சு. வெள்ளை பாகம் எடுத்து ஊற்றியாச்சு. இது நல்லா இப்போ கொதிக்குது. தேங்காய் பால் எடுத்திருக்கேன், கெட்டியான தேங்காய் பால், இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு வாணலில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தேங்காய் பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். ஒரு தேங்காய் நல்லா சிவந்துச்சு. இதை ஓரமாக வச்சுட்டு முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். திராட்சை நல்லா புஷ்ஷுன்னு வரட்டும். இப்போ முந்திரி, திராட்சை, தேங்காய் எல்லாமே நல்லா சிவந்துருச்சு. இதில் சேர்த்துக்கலாம். இப்போ 4-5 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயசம் தயார். இது மாதிரி உங்கள் வீட்டிலே செஞ்சு பாருங்கள்.